நீ கார்த்திகிட்ட பேசி அவ மனச மாத்த சொல்லுடி. இல்லன்னா அண்ணன் கிட்டயாவது பேசி இந்த கல்யாண ஏற்பாட கொஞ்சம் தள்ளி வைக்க பாருடி. முள்ளு மேல சேலைய போட்டிருக்கோம், அத மெல்ல மெல்ல தான் எடுக்கணும். அண்ணே, நீங்க சேலை மேல முள்ளு விழுந்த கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க தினம் தினம் முள்ளு மேலதான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தினம் தினம் இந்த ஊரு கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலன்னு. சரசு, கார்த்திக் கண்டிப்பா திரும்ப வந்துருவாம்மா. உன் பொண்ணுதான் அவன் கட்டிப்பான். என்ன, அந்த பொண்ணுக்கு ஒரு கெடு கொடுத்துருக்கோம். அந்த டைமுக்குள்ள இவன் அந்த பொண்ணோட மனசை மாத்தணும். இல்லைன்னா அவனோட மனசை மாத்தணும். அவ்வளவுதான். அதுக்காக உன் பொண்ணு வேணான்னு அர்த்தம் இல்லம்மா. அவன் நம்ம பொண்ணு ஐஸ்வர்யா கழுத்துல தான் தாலி கட்டுவான். என்ன, அந்த பொண்ணு கழுத்துல ஏற்கனவே தாலி ஏறிடுச்சு. அதனால அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அண்ணே, ஒவ்வொரு தடவையும் இப்படி ஏதாவது சொல்லி என் வாய அடைச்சிடுறேன். உன் வார்த்தையை மீறி செயல்படுற சக்தி எனக்கு கிடையாது. உன்னை அண்டியே இருந்துட்டேன், உன் காலடியே கதின்னு பழகிட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்னு. சரசு, அழாதம்மா. அந்த அம்மா கிட்ட உங்க பொண்ணு கிட்ட கடைசியா கொஞ்சம் பேசி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு திரும்பவும் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது பாரு, அதுக்காக தான்மா. சரசு, கண்டிப்பா என் மாமா உன் பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டுவான். நீ எதுக்கும் பயப்படாத. இங்க பாரு சரசு, என் பையன் போய் 6 மாசமா அவ காலு பிடிக்காத குறையா கெஞ்சியும் கூட வீட்டுக்கு வராதவ இந்த அம்மா சீதா லட்சுமி போன்ல பேசிய வர வச்சிட போற. இங்க பாரு சரசு, அந்த சீதா லட்சுமி நாளைக்கு என்கிட்ட வந்து, அண்ணே நானும் உங்களை தானே ரொம்ப நம்பியிருக்கேன், என் பொண்ணுக்கு எடுத்து சொல்ல அப்பா இல்லாம இருக்கா, எப்படியாச்சும் என் பொண்ணு கழுத்துல கட்டின தாலிக்காக அவளை கார்த்தியோட சேர்த்து வைங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான்மா. இப்ப நீயே சொல்லு, என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு கேட்டா நான் எங்க போய் மூஞ்சிய வச்சுப்பேன்? அதுக்காக தான் சரசு நான் இப்படிலாம் சொல்றேன். இப்ப சொல்லுமா. யாரு மனசுக்குள்ள யாரும் இருந்துட்டு போட்டும். எப்படி கல்ல சிலையாக்கி சிலைய சாமியா நினைச்சு நம்பி கும்பிடுறோமோ அது மாதிரிதானே நீ எனக்கு. ஆனா இந்த ஊர்க்காரங்களாம் என் மனசை போட்டு கெடுத்துட்டே இருக்காங்க. அண்ணே, இப்போ ஆத்துக்குள்ள 2 பேரும் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கையே, அந்த 2 பேரையும் காப்பாத்தணும், அதான் நியாயம். ஆனா முதல்ல யார காப்பாத்துறோங்கிறதா தர்மம். புரியலையானே? ஆடு அம்பு சேனை ராஜாங்கன்னு பெரிய படையோட நம்ம அந்த வீட்டுல இருக்கு. எனக்கு ஒன்ன விட்ட யாருன்னே இருக்கா? இப்படி நிற்கதியா தடிச்சு நிக்கிறனே, இதுல யார காப்பாத்துறதுன்னு நீ முதல்ல முடிவு பண்ணு. இன்னொரு தடவை இந்த விஷயத்தை கேட்டு இந்த வீட்டு படியேறி நான் வரமாட்டேன். அண்ணே, இப்போ உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நிச்சயம் பூ பழத்தட்டோட என் பொண்ணு கேட்டு நீ என் வாசப்படி ஏறி வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வரேன். முருகா, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அமையணும், பிரிஞ்சு போன குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இந்த கல்யாணத்துல இன்னும் தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. என் பொண்ணு மனசு மாறணும், அவ மாப்பிள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும், எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். முருகா, அதை எப்படி ஒண்ணு சேரும்? அதுவும் நான் இருக்கிற வரைக்கும்
அத நடக்க விட்டுருவேனா? அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். என்னத்த சாமி கிட்ட ஜோதி மனசு மாறணும்னு வேண்டிக்கிட்டீங்க போல. ஆமா, கண்டிப்பா அவ மனசு மாறும். உங்களுக்கு தான் விவரம் இல்ல, ஜோதிக்குமா இருக்காது? அவ எப்படி கார்த்தியை ஏத்துக்குவா? மாமாவை கொண்டது அந்த கார்த்தி தான் அவளுக்கு தெரியாதா என்ன? வாய மூடு. சும்மா எப்ப பாரு கார்த்தி மேலேயே பழிய போட்டுட்டு இருக்க. அவரா தூக்கு மாட்டி செத்ததுக்கு கார்த்தி எப்படி பொறுப்பாவான்? என்னத்த சொல்றீங்க? மாமா என்ன கடன் தொழிலைய தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? கார்த்தி ஜோதி கழுத்துல தாலி கட்டின அவமானம் தாங்க முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஜோதி அத சாதாரணமா எடுத்துக்க மாட்டா. அதுவும் அவ படிச்ச புள்ள. கண்டிப்பா அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நான் சொல்றேன், இந்த ஜென்மத்துல ஜோதி கார்த்தியோட சேர்ந்து வாழ மாட்டா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி ஜோதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்றேன். அட்லீஸ்ட் ஜோதி வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டுமே. எரியற வீட்டுல எண்ணெய ஊத்த முயற்சி பண்ணாத. எனக்கு தெரியும் என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு. ஜோதி மனசு கண்டிப்பா மாறும், எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. மனசு மாறி ஏத்துக்க விட்டாதானே? ராமேஸ்வரத்துக்கு போன பாட்டி திரும்ப வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஜோதி, 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 என்ன ஜோதி இவ்வளவு ஜுரம் அடிக்குது? ஜோதி, 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 இங்க பாரு ஜோதி, உனக்காக கஷாயம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் குடி. ஜோதி, கஷாயத்தை குடி ஜோதி, அப்பதான் கொஞ்சம் காய்ச்சல் குறையும். ஜோதி, என் மேல கோவம் இருந்ததுன்னா அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லை ஜோதி. இங்க வேற யாருமே இல்லை ஜோதி. இப்படி பிடிவாதமா இருந்தேன்னா என்ன பண்றது சொல்லு? ஜோதி, இந்த கஷாயம் சாப்பிடு ஜோதி. பார்த்து உட்காரு, உட்காரு. இந்த குடி ஜோதி. என்னது இது கசக்குது? ஜோதி, கஷாயம்னா கசக்க தான் செய்யும், பாயாசம் மாதிரி இனிக்குமா என்ன? குடி ஜோதி, இதுதான் உடம்புக்கு நல்லது. கஷாயம் சாப்பிட்டாதான் காய்ச்சல் சீக்கிரமா போகும். குடி. போதுமா? வேணாம். சரி. ஜோதி, ஏதாவது சாப்பிட்டியா? சொல்லு. என்ன ஜோதி நீ? சரி இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். சொன்ன கேளு ஜோதி, உனக்கு உடம்பு சரியில்லை, பேசாம இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஜோதி, ஜோதி, இந்த சாப்பிடு, கொஞ்சோண்டு கஞ்சி சாப்பிடு. இந்த ஜோதி, சூடு கம்மியாக தான் இருக்கு. இந்த ஜோதி, நல்லா சாப்பிடு. போதுமா? சரி. ஜோதி,
அப்படியே கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. பரவாயில்ல. ஆ. ஜோதி, இந்த 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 மாத்திரையை சாப்பிடு. மாத்திரையா? ஐயோ, எனக்கு மாத்திரையெல்லாம் வேணாம். மாத்திரை வேண்டாமா? என்ன ஜோதி நீ, காய்ச்சல்னா மருந்து எடுத்துக்கணும்ல. இந்த ஒரு மாத்திரை மட்டும் போடு, காலையிலக்குள்ள காய்ச்சல் சரியாயிடும். மாத்திரை? இந்தா தண்ணி குடி. எதுலயாவது கலந்து கொடுங்க. கலந்தா? இது என்ன சர்க்கரையா கலக்கிறதுக்கு மாத்திரை ஜோதி? ஐயோ, எனக்கு மாத்திரை எல்லாம் முழுங்க தெரியாது, எதுலயாவது கலந்து கொடுங்க. அது சரி, சரிதான். கசாயனா கசக்குதுங்கிற, மாத்திரைனா நுனிக்கு பொடியா கொடுங்கங்கிற. என்ன வளர்த்துருக்காங்க போ. முன்ன பின்ன காய்ச்சல் வந்தா வீட்டுல வச்சே பாத்துக்க மாட்டாங்களோ, உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிடுவாங்களா? அது சரி, எங்களுக்கெல்லாம் பயந்து வெளியூர்ல தானே படிக்க வச்சாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் உன்னை எப்படி காய்ச்சல் இன்னும் அதிகமாயிட போகுது, கொடுங்க தண்ணியை கொடுங்க. இந்த இந்த மெல்ல 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 குடி. அவ்வளவுதான். நீ வேணா பாரு, காய்ச்சல் சிட்டா பறந்து போயிடும். நல்லா கையை காலை நீட்டி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரியா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன். பரவாயில்ல ஜோதி, நீ படு, நான் தேய்ச்சி விடுறேன். ஜோதி, கொஞ்சம் கையை கொடு. யோசிக்காத, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு.
குட் மார்னிங். ஃபில்டர் காஃபி பேஷ் நல்லா இருக்கும். பரவாயில்ல கொடு. காஃபி நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஜோதி. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்காக தான். அப்படி என்ன ஜோதி நான் செஞ்சிட்டேன் தேங்க்ஸ் சொல்றதுக்கு? கஷாயம் வச்சு கொடுத்தீங்க, கஞ்சி காய்ச்சி கொடுத்தீங்க, அப்புறம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தீங்க, தைலம் வேற தேய்ச்சி விட்டீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ். ஒர்க்கவுட் போல இருக்கே. ஹலோ, நீங்க என்னதான் பண்ணாலும் என் மனசெல்லாம் மாத்தவே முடியாது, புரியுதா? ஜோதி, நான் உன் மேல வச்சிருக்கிறது சாதாரண லவ்வா இருந்தா உன்னை மாத்த முடியாது. ஐயோ, ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது அன்கண்டிஷனல் லவ். ஜோதி, லவ்னா என்னங்கிறது உனக்கு தெரியும். ஆனா அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்னு தெரியுமா? பாருங்க, ஏதாவது சினிமா பார்த்துட்டு அதுல வர டயலாக வச்சுக்கிட்டு இந்த அன்கண்டிஷனல் லவ் அப்படி இப்படின்லாம் உளராதீங்க. உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். இந்த உலகத்திலேயே முத அன்கண்டிஷனல் லவ் சொல்லி கொடுத்தது நம்ம ஊர் மண்ணு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடந்ததுதான். புரியல? அந்த ஆண்டாளு பெருமாள் மேல வச்சிருந்ததுதான் அன்கண்டிஷனல் லவ். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல வச்சிருக்கிற காதலுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம அவங்களே சரணாகதின்னு இருக்கிறது தான் அன்கண்டிஷனல் லவ். இதுக்கு தான் அந்த இங்கிலீஷ்காரங்க அன்கண்டிஷனல் லவ்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டாளம்மா பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அன்கண்டிஷனல் லவ்ல வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. அந்த மண்ணுல பிறந்த நானு உன் மேல அன்கண்டிஷனல் லவ் வைக்கலன்னா எப்படி? உன்னை பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஜோதி. நீ எப்படி மனசு மாறிடுவ இதுக்கு மேல? உங்களுக்கெல்லாம் நோ நோ நோ, உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த ஆர்குமெண்ட் மேல ஆர்குமெண்ட் எல்லாம் இப்ப பண்ண மாட்டேன். ஓகேவா? உனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுக்கு அப்புறமா பேசிக்கலாம், சரியா? ரெஸ்ட் எடு. ஏதாவது வேணும்னா சொல்லு, சமைச்சு கொண்டு வரேன். மேடம், மேடம். வாங்க சார், என்ன விஷயம்? இது உங்க ஹஸ்பண்டோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். கொஞ்சம் தாமதமாயிருச்சு. உங்களுக்கே தெரியும், இந்த லாக்டவுன்னால எங்களுக்கு பல வேலைகள். அதையும் மீறி இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்களை அவசரமா பார்க்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் உங்க ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ணிக்கல. ஐயா ஜோதி மேடம் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக தற்கொலை பண்ணிக்கல. அவரை அதுக்கு முன்னாடியே யாரோ கொண்டிருக்காங்க.